கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தான் ஒரு நாத்திகரா ஆத்திகரா என்று புரியாத அளவுக்கு ஒரு பாடலை எழுதியுள்ளார். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க, பதிவிற்குள் போகலாம். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதாவது, ஆரம்பத்தில் அவர் நாத்திகராகத்தான் இருந்தாராம். அதுவும் 2 to 3 ஆண்டுகள் வரை அப்படி இருந்துள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் கம்பரசம் என்ற நூல் அதனால்தான் அவரை கவர்ந்ததாம். கம்பரசம் என்ற அந்த புத்தகத்தில் கந்த புராணத்திலிருந்து 4000 திவ்ய பிரபந்தம் வரை கடவுளையும் புராணங்களையும் கேலி செய்து எழுதப்பட்டிருந்தது. அதனால்தான் அந்த புத்தகத்தில் உள்ள பாடல்களை மனப்பாடம் செய்தாராம். கம்பனுக்கும் அடிமையாகி விட்டாராம் கவிஞர் கண்ணதாசன். அதன் பிறகு எப்படியோ மனம் மாறி அர்த்தமுள்ள இந்து மதம், பகவத்கீதை, அபிராமி அந்தாதி, இயேசு காவியம் என ஆன்மீக பக்கம் திரும்பி நூல்களாக எழுதியிருக்கிறார். அந்த வகையில் கவிஞர் கண்ணதாசன் எழுத்தில் ஒரு பழைய பாடல் அற்புதமாக வந்துள்ளது. அதை ஆத்திகமா நாத்திகமா என்று கண்டுபிடிப்பதே சிரமம். அந்த அளவுக்கு அர்த்தம் பொதிந்து அவர் எழுதிய பாடல்தான் அது. 1969 வெளியான படம் துலாபாரம் என்ற திரைப்படம். இந்த படம் மலையாளத்தில் இருந்து ரீமேக் ஆகி தமிழுக்கு வந்தது. சாரதா நடித்திருந்தார். படத்தின் கதை இதுதான். இந்த கதை நீதிமன்றத்தில் துவங்குகிறது. அங்கு 3 குழந்தைகளை கொலை செய்த குற்றவாளி தாயாக கதாநாயகி நிற்கிறாள். அதிகபட்ச தண்டனை அளிக்க வேண்டும் என்கிறார் அரசு தரப்பு வழக்கறிஞர். இவர் யார் என்றால் கதாநாயகியின் தோழி காஞ்சனா இந்த கேரக்டரில் நடித்துள்ளார். அதே நேரம் கதாநாயகியும் எனக்கு தூக்கு தண்டனை கொடுங்கள் என கேட்கிறார். அப்படியே பிளாஷ்பேக்கில் என்ன நடக்கிறது என்றால், காலேஜில பணக்கார மாணவன் முத்துராமனுடன் சாரதாவுக்கு ஒருதலை காதல். சாரதாவின் தந்தை மேஜர் சுந்தரராஜன். சொத்து பிரச்சனை ஒன்றில் சுந்தரராஜனுக்கு எதிராக வழக்கு தொடுத்த VS ராகவனுக்கு சாதகமாக தீர்ப்பு வருகிறது. அதனால் அவர் சொத்துக்களை இழந்த சோகத்தில் சுந்தரராஜன் இறந்து விடுகிறார். அதே நேரம் முத்துராமனும் தான் காதலிக்கவில்லை, தங்கையாகத்தான் நினைத்தேன் என்று சொல்லிவிடுகிறார். இந்த நிலையில் ஏழ்மையான AVM ராஜனை மணந்து கொள்கிறாள் சாரதா. அவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறது. ராமுவோ தனக்கு சம்பள உயர்வு கேட்டு போராடுகிறார். இந்த போராட்டத்தில் அவர் அந்த நிறுவனத்தின் அடியாள்களால் கொலை செய்யப்படுகிறார். இந்த சூழ்நிலையில் குழந்தைகள் பசியால் தவிக்கிறது. சாரதா வறுமையின் பிடியிலிருந்து தவிக்கிறாள். இதனால் தற்கொலைக்கு முயற்சிக்கிறாள். குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்துவிட்டு தானும் சாப்பிட முயற்சிக்கும் போது கைதாகிறாள். இந்த திரைப்படத்தில் ஒரு சோக பாடல் வருகிறது. அந்த பாடலில் கவியரசர் கண்ணதாசன், ஆண்டவனும் கோவிலில் தூங்கிவிடும் போது யாரிடத்தில் கேள்வி கேட்பது, ஏழைகளின் ஆசையும் கோவிலில் மணி ஓசையும் வேறுபட்டால் என்ன செய்வது என்று அழகாக எழுதியிருந்தார். இந்த பாடலின் வரிகளை நன்றாக கவனித்தால் கவிஞர் கண்ணதாசன் நாத்திக கண்ணோட்டத்தில் தான் எழுதியிருக்கிறாரோ என்று எண்ண தோன்றுகிறது. ஏனென்றால் கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று படித்துள்ளோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் கோவிலில் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் புதுமையாக உள்ளது. அந்த பாடல் வரிகள் அந்த படத்தில் வரும் கதாபாத்திரத்தின் தாங்க முடியாத மனக்குமரலால் எழுந்த வரிகள்தான், வேறொன்றும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம்.